கதை காதலர்களுக்கு இந்த கதை தோழனின் இதயத்திலிருந்து இதமான வணக்கங்கள். ஒரு ஊர்ல ஒரு கஞ்ச பிஸ்னாரி இருந்தாருங்க. அவரை மாதிரியே கஞ்ச பிஸ்னாரியா இருந்த 3 பிள்ளைங்களும் அவருக்கு இருந்தாங்க. ஒரு நாள் அவர் ரொம்ப முடியாம கட்டில படுத்திருந்தாரு. அந்த சமயத்துல அந்த 3 பிள்ளைங்களும் அவரை சுத்தி நின்னுகிட்டு இந்த மாதிரி பேசிக்கிறாங்க. டேய், அப்பாக்கு திடீர்னு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா எப்படா சுடுகாட்டுக்கு கொண்டு போறது அப்படின்னு ஒருத்தன் கேட்டான். அப்ப இன்னொருத்தன் சொன்னா, இதுல என்னடா இருக்கு, ஒரு ஆம்புலன்ஸை கூப்பிட்டா போச்சு. அப்ப இன்னொருத்தன் சொன்னா, ஆம்புலன்ஸா, ஐயோ அதுக்கெல்லாம் யாரா அவ்வளவு செலவு பண்றது அப்படின்னு சொன்னான். அப்ப இன்னொருத்தன் சொல்றான், அதுக்கு என்னடா, ஒரு ட்ரை சைக்கிள் வாங்கிட்டு அதுல கொண்டு போனா போச்சு அப்படின்னு சொன்னான். அப்ப இன்னொருத்தன் சொன்னா, டேய் அதுக்கும் செலவு பண்ணோம்ல, அவ்வளவு காசுக்கு எங்கடா போறது அப்படின்னு அவன் சொன்னான் கஞ்சத்தனமா. அப்ப இன்னொருத்தன் சொன்னா, டேய் அப்படின்னா ஒரு சீப்பான ஒரு பொருள் இருக்குடா, கயரை வாங்கி கட்டி இழுத்துட்டு போனா என்ன அப்படின்னு அவன் கேட்டான். இது 3 பேரும் இப்படியே பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா பொறுமையா எழுந்தாருங்க. கஷ்டப்பட்டு எழுந்தார். எழுந்துட்டு, டேய் கட்டிலுக்கு அடியில செருப்பு இருக்கு, அதை கொஞ்சம் எடுத்து கொடுங்கடா அப்படின்னு சொன்னார். அதுல ஒரு புள்ள எடுத்து கொடுத்தான். இவரும் அதை பொறுமையா மாட்டிக்கிட்டாரு. அவர் சொன்னாரு, டேய் அந்த செவுத்து ஓரமா ஒரு என்னோட வாக்கிங் ஸ்டிக் இருக்கு பார், அதையும் எடுத்து கொடுங்கடா அப்படின்னு சொன்னார். அதில் இன்னொரு பையன் போய் அந்த வாக்கிங் ஸ்டிக்கையும் எடுத்து கொடுத்தான். அதையும் பிடிச்சிக்கிட்டு பொறுமையா எழுந்து இந்த பிள்ளைங்களை பார்த்து சொன்னாரு, டேய் என்னோட பேரை காப்பாத்திட்டீங்கடா, என்னைய மாதிரியே யோசிக்கிறீங்கடா, ஆனா உங்களுக்கு அறிவு தாண்டா இல்லை. ஏண்டா இவ்வளவு செலவு பண்ணோம், நீங்க செலவு பண்றதை பத்தி ஏண்டா இப்படி யோசிக்கிறீங்க, நான் நடந்தே சுடுகாட்டுக்கு போறேன்டா அப்படின்னு சொல்லி நடக்க ஆரம்பிச்சிட்டாராம். இதுல இருந்து நம்ம என்னங்க கத்துக்கிறோம்? பணத்தை நம்ம கொண்டு வரவும் இல்லை, போகும்போது பணத்தை கொண்டு போறதும் இல்லை. அதனால நம்ம கஞ்சத்தனமும் பண்ண வேணாம், நம்ம ஊதாரித்தனமா செலவு பண்ணவும் வேணாங்க. இருக்கிற காசை வச்சுக்கிட்டு அப்பப்போ நம்ம சந்தோஷமா இருக்கலாம்ல, நம்மளை சுத்தி இருக்கவங்களையும் சந்தோஷமா வச்சுக்கலாம்ல. இந்த மாதிரி கதைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் எங்களுடைய அடுத்த கதை உங்களுக்கு தேடி வரும். நாங்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் இரவு 9 மணிக்கு எங்களோட கதைகளோடு உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். நன்றி.